ஏய் ஏடி பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு மெசேஜா? என்ன? எங்க அம்மா வந்திருந்தாங்கல்ல மாமா, ஆமா. போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் வந்து வாங்கிட்டு போங்கன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கடவுளே, அப்பப்போ ஏதோ தெரியாம பண்றான்னு பார்த்தா இவன் எப்பவுமே இப்படித்தான் போல. எல்லாம் பண்ண அமைதியாகாம அவங்க ஃபோன் தான் இங்கே இருக்குல்ல, அப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணால் எப்படி போகும்? அதுக்கு தலையில் அடிப்பீங்களா? நான் மெசேஜ் பண்ணாதானே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். சும்மா எப்போ பார்த்தாலும் தலையிலேயே அடிச்சுட்டேன். ஏய் பூடி, போய் டீ போட்டு கொண்டு வா, தலை வலிக்குது போ. இவன் சரியான பைத்தியம் சும்மா இல்ல, தலையிலேயே சரியாகாத பைத்தியம்டா. இந்தாங்க. ஏய் சாரிப்பா, ஏதோ டென்ஷனில் வந்து அடிச்சிட்டேன். ஃபோனை அத்தைக்கிட்ட கொண்டு நானே கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? சரி இருங்க, ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். டீ குடிக்க வேணாம், கொண்டாங்க. ஏய் வேணாம்மா, டீயே இருக்கட்டும். பரவாயில்ல, கொடுங்க. தலை வலிக்கிறது மாதிரி இருக்கு, நான் டீயே குடிச்சுக்கிறேன். அதில் பேச மாட்டேன் கலந்துருக்கு, கொடுங்க. ஏதி மாத்திரையா? இப்போ தானடி சாரி கேட்டேன். துக்குள்ள A few moments later. ரொம்ப ஓவரா பண்ற. ஏய் என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? யாரு? நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேனா? ஒரு வாரம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி. படத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்க. இது ஒரு கடுப்பாயிரம் பார்த்துக்க. சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, மனசாக இருக்கிற பிரச்சனை இல்லை. ஆனந்து இங்கே வாடா. என்னம்மா? என்னப்பா பிரச்சனை? மனுஷன் என்ன டென்ஷனில் இருக்கு, என்ன பிரச்சனையில் இருக்குன்னு தெரியாமல் இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும். எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. சும்மா படத்துக்கு கூட்டிகிட்டு போ என்னை போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாருப்பா, உனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். வெளியிலனாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியிலேயே விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ளே வரும்போது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும், சரியா? சரிம்மா. பிரச்சனை வெளியில் விட்டாச்சு. அப்பாடா, இனிமே சந்தோஷமா இருக்கலாம்.